சரி. அன்பிற்குரிய சகோதரர்களே, டிஎன்டிஜேயிலிருந்து வெளியிட்ட இந்த புதிய வீடியோக்களில் சொன்ன வாதங்களுக்குரிய அனைத்துக்கும் நம்ம பதிலை சொல்லிட்டோம். அது போக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த வீடியோக்களில் நம்ம சில உரைகளில் பேசியிருப்போம்ல, துண்டு துண்டாக எடுத்து இந்த அப்துல் கரீம் செஞ்ச வேலையை செஞ்சு காட்டுறாங்க. அது பதில் சொல்ல தேவையில்லை. அவங்க நான் பேசியதாக பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதாக எடுத்து காட்டுற அந்த விஷயங்களை நீங்கள் முழுசாக கட்டிலாம் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அவங்க கள்ள வேலை செஞ்சு வேறு அர்த்தம் வர்ற மாதிரி வெட்டியிருக்கிறாங்க என்பது விலகிக் கொள்ளும். அது அறிவுடையவர்கள் அவங்களாவே கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்பதால் அதை விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி எம்.எஸ். சுலைமான் அவருடைய வாதங்களுக்கு வர்றேன். அந்த வாதங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இவர் பேசின கோர்வையாக நம்ம எடுத்துக்கொள்ளாம ஒவ்வொரு வாதமாக ஒரு வாதம் அதுக்கு பதில், ஒரு வாதம் அதற்கு பதில் என்கிற அடிப்படையில் இதை நான் விளக்குறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போது நம்ம விவாதத்திற்கு ஒருத்தர் அழைக்கிறார். என்ன விவாதம் அளிக்கிறாரு? கணக்கு சம்பந்தமாக விவாதிக்க நான் தயார். மார்க்க விஷயமாக நீங்கள் நிறைய தப்பு செஞ்சுருக்கிறீங்க, அதை பற்றி உங்களோட விவாதிக்க நான் தயார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் தனிப்பட்ட முறைலாம் தயாருங்கிறார். இவர் தான் நீ யாருன்னு கேட்குறாரு, என்டிஎஃப்ங்கிறாரு. அதுக்கப்புறம் என்டிஎஃப்லாம் முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு வாதம் வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது என்ன வாதம் வைக்கிறாருன்னு கேட்டால், ஒருவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டால் அவர்களோடு எந்த ஒரு விவாதமும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு வாதம். அதாவது பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொன்னா அவங்களோட விவாதம் செய்ய மாட்டோம். சரி, அவர் சொன்ன வாதப்படியே பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் நீங்கள் சொல்ற இந்த உணர்வில் வெளியிட்ட ஒரு ஆர்டிக்கல் போட்டுக்கிறீங்களே, அதன்படி பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டவரோட விவாதம் பண்ணவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவரா? இல்லை. அப்ப பாலியல் குற்றச்சாட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள்ட்ட நாங்கள் விவாதம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள்ட்டையும் பண்ண மாட்டோங்கிறீங்களே, இதுக்கு உங்களுடைய பயிலவில் ஆதாரம் காட்டுங்க. இதுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டில் ஆதாரம் காட்டுங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லை. சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஏற்கனவே பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்த பிறகு அது வீடியோவில் ரெக்கார்டும் பண்ணணும். அதை 4-5 பாகங்களாக வெளியிட்டும் இருக்கிறோம். onlinepj.comல வெளியிட்டும் இருக்கிறோம். சீடிகளாகவும் பல யூடியூப்புகளில் எல்லாத்திலையும் ஏற்றி வர விட்டுருக்குறோம். அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கூட பாக்கர் செஞ்சார்னா இது ஒரு சதி பண்ணிட்டாங்க, பொய் சரியில்லை, அந்த மாதிரி புகார் கிடையாது அப்படின்னு அவருடைய தரப்பில் அவர் கூடுகிற சபைகளில் அவர் ஒரு வாதம் வச்சுக்கிட்டு வந்தார். இது நம்முடைய கவனத்துக்கு வந்தது. இதெல்லாம் எப்பன்னு கேட்டால், அல் தாபி தலைவராக இருக்கும்போது, பாக்கர் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் தலைவர் கிடையாது. நானும் பாக்கர்லாம் விலகின நேரத்தில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தது என் தலைமையில் உள்ள நிர்வாகம் கிடையாது. அப்போ நான் நிர்வாகத்தில் இல்லாத நேரத்தில் அவர் மீது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவுடனே அவங்க மசோரா பண்ணுறாங்க நிர்வாகத்தில். என்னிடத்துலையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றது சரிதான் என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருது. அப்படி வறுமையானால் அமைப்பு செதஞ்சிரும். ஏன் நம்ம நடவடிக்கை சரிங்கிறோம், அதுல கள்ள வேலை பார்த்துருக்கிறாங்க என்று சொல்லி பாக்கர் சொல்றாரு. நீங்க சொல்லி அவர் ஒன்று சொல்லி கொண்டிருப்பாரையானால் அதைக்கு சரியான முறையில் நீங்க அதை எதிர்கொள்ள தவறினால் ஜமாத்தில் உள்ள பாதி பேர் அவர் சொல்றது சரிதான் என்று நினைப்பார்கள், பாதி பேர் நீங்க சொல்றது சரிதான் நினைப்பார்கள். ஒவ்வொரு ஊர்லையும் செதஞ்சு போயிடும் என்று ஒரு மசூரா நடத்தப்படுகிறது. அதன் பிறகுதான் இல்லை நம்ம தீர்ப்பு அளித்து விட்டாலும் ஒருவர் தனக்கு அளித்த தீர்ப்பு நீ சரியா செய்யலை என்று ஒரு குற்றச்சாட்டு நமக்கு வந்தால் அதை நிரூபிக்கிற கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு பேசிக். எதனால அந்த சவால் விட்டோம்? நாம் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம், உன் நடவடிக்கையே தப்பு பேட்டர் அப்படி வருது. அப்படின்னு வரும் பொழுது அந்த விஷயத்திற்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? எதிர்கொள்ளத்தான் வேணும். ஏன் நம்ம நடவடிக்கை சரியா தவறா என்பது பிரச்சனையாகப்பட்டுருச்சு என்று சொல்லி என்ன செய்யறோம்னு கேட்டால், இதை மக்களுக்கு அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும்? சும்மா அறிக்கையின் மூலம் அறிவித்தால் மக்களை சென்றடையாது. ஒரு பெரிய அளவில் மண்ணடியில் ஒரு கூட்டத்தை போடுவோம், பெரும்பாண்டமான கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் இந்த விஷயத்தை, இந்த அறைகோலை நம்ம ஜமாத் சார்பாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கூட்டத்தில் என்ன செய்ய, அதை நான் வெளியிட்டிருக்கிறேன் ஏற்கனவே. அந்த முன்மாதிரி இருக்காண்டு முகமது கேட்டார் இல்லையா, அதுக்கு நான் பதில் சொன்னேன் இல்லையா, அதில் இதெல்லாம் இருக்கிறது. ஹாமீம் இப்ராஹிம் பேசுனது. அப்போ அதை ஹாமீம் இப்ராஹிம் என்ன பேசினார் மண்ணடியில், அவர் மேலாண்மை குழுவோடு இருக்கார். அந்த நேரத்தில் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு ஆள். அவர் புகார் சொன்னவர் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் தான் புகார் சொன்னேன், இப்போ நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். ஜமாத் சார்பாக தான் பேசுகிறார், தலைமையின் சார்பாக அந்த உரை நிகழ்த்துகிறார். அந்த மீட்டிங் நடக்கும்போது கூட நான் சொந்த ஒரு தொண்டியில் தான் இருந்தேன். அப்போ நான் அந்த அந்த சபையில் நான் இருக்கலை. அப்போ ஊரில் சொந்த வேலைக்காக நான் போயிருக்கும்போது அந்த மீட்டிங் நடக்குது. அதில் அந்த மாதிரியான ஒரு வாதத்தை ஒரு வச்சு சவால் விடுறார். பார்க்குறவர்களே, நாங்கள் சரியாக தான் நடவடிக்கை எடுத்தோம், நாங்கள் நடவடிக்கை தப்புன்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஒரு பொது சபையில் உட்காருவோம், உட்கார்ந்து நாங்கள் எப்படி எடுத்தோம்னு விளக்குறோம், நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லுங்கள், மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நேரடியாக பார்க்கட்டும், பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்து நாங்கள் செய்து தவறு என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இனிமேல் தாவா களத்துக்கே வரமாட்டோம், நீங்கள் சொல்வது சரி இப்படின்னு சொல்லி சவால் விட்டோம். இந்த சவாலுக்கு என்ன காரணம்? அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளவர் தானே. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்னு வரும்போது அவரோட பேச மாட்டோம் என்று சொல்வது அறிவுடைமையா? என்ன அடிப்படையில் அதை பார்க்கணும்? அந்த நடவடிக்கை தான் தப்புங்கிறான். பாலியல் குற்றச்சாட்டுங்கிற நீங்கள் சொல்வது பொய், அதில் கொஞ்சம் வேலை தவறான முறையில் அந்த வீடியோக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய உண்மைத்தன்மை அப்படி கிடையாது என்றெல்லாம் அவர் சொல்லும் பொழுது, நம்ம சொன்னது உண்மையா அவர் சொன்ன உண்மையான்னு சொல்லி நம்மளோட பயணித்த மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? நாம் இயக்கம் நடத்துவது நம்மோட பயணித்த மக்களுக்கு தானே, அவங்கள தான் முதல் நம்பணும். பொதுமக்களுக்கு தாவாக சொல்கிறாங்க ஒரு விஷயம். இந்த இயக்கத்தை கொண்டு செல்வது யாராக இருப்பாங்க? நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது மாவட்ட கிளை நிர்வாகிகள், பொருள உறுப்பினர்கள் வரைக்கும், ஆதரவாளர்கள் வரைக்கும், செயல்வர்கள் வரைக்கும், உதவி செய்வர்கள் வரைக்கும், இவங்க தானே நமக்கு பேசிக்கு. இவர்கள் மத்தியில் ஒரு 2 கருத்து வறுமையானால் இவ்வளோ கட்டி காத்து அம்புட்டு அழிஞ்சு போயிடும் என்று அன்றைய நிர்வாகத்தில் உள்ளவங்க மசோரா பண்ணி ஆலோசனை செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அப்படியான கருத்து ஆலோசனை செய்கிற கூட்டத்தில் எம் சுலைமான் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்து என்ன செய்யறீங்க பண்றீங்க. அப்ப எதுக்காக வேண்டி பாக்கறதுக்கு அது போனீங்க? நீங்க பாலியல் குற்றச்சாட்டு தானே விஷயம். பாலியல் குற்றச்சாட்டு உள்ளவரோட விவாதிப்பதில்லைன்னு ஒரு உணர்வுடைய கட்டிங்க வச்சு காட்டுறாங்கல்ல, அதுக்கு விளக்க நான் சொல்றேன். முதல் நீங்க விளைவிக்கணும், எதுக்காக நம்ம போனோம், எதுக்கு அந்த அறைகோள் விட்டோம், ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமாத்தை பாதிக்குது, நம்ம செஞ்சது சரின்னு நம்பி மக்களை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு பெரிய பழிய சுமத்தி அநியாயம் பண்ணிட்டோம் என்பது மக்கள்கிட்ட போனால் எப்படி நம்மளை நம்புவாங்க? நம்மளை நம்பாட்டி எப்படி நம்ம தௌஹீதை சொல்றது, எப்படி மக்கள்கிட்ட மெசேஜை கொண்டு போறது என்ற ஒரு இயக்கத்தையும் இந்த கொள்கையும் கட்டி காப்பாற்றனமாக இருந்தால் சொத்தை காப்பாற்றுவதில் அது அடங்காது, காசை காப்பாற்றுவதில் வராது, பேரை காப்பாற்றுவதில் வராது. எதுல வரும்? மக்களை தக்க வைக்கணும், மக்கள் நம்பிக்கை, ஒருத்தருடைய நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை போட்ட உடனே அவர் வரல. நம்ம சொன்ன கரெக்டுங்கிறது எல்லா பகுதியிலும் உண்டாகி போச்சு. எந்த குழப்பமும் அதுக்கு வரல. நம்ம கூப்பிட்டோம், அவர் மாட்டேன்ட்டாரு, மாட்டேன்னு சொல்லலை. அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பதில் தரலன்னு என்னாச்சு, எந்த ஊர்கள்லையும் 2ஆ போனது 3ஆ போனது பிரச்சனையெல்லாம் துவக்கத்தில் அப்படி ஒரு ஊர்லேயும் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கேட்குறாங்க, பார்க்கறக்கேன் போனீங்கன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அது பழைய நிலைமை, பிறகு மாற்றிட்டோம் அப்படிங்கிறார். என்னடா பழைய நிலைமை? இந்த நிலைமை மாற்றுறதுக்கு ரீசன் வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் மாற்றுவோம். பழைய நிலைமையாக இருக்கட்டும், பழைய நிலைமை என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கான ரீசன் என்ன? இப்படி தாக்கம் ஏற்படாதா? நீங்கள் செஞ்ச நடவடிக்கை தப்புண்டு மக்கள்கிட்ட பரவும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் நமக்கு ஏற்படாதா? அப்படியே மாற்றணும் இல்லை. அவர் மாற்றிட்டோம் என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், அந்த உணர்வு எடுத்து போடுங்க. உணர்வுடைய கட்டிங் இருக்குல்ல, அதுங்க உணர்வில் ஒரு அறிவு போட்டோமுங்க. அந்த உணர்வுடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், போடுறேன், எழுதிட்டீங்களா? உணர்வு போட்டாச்சா? அந்த உணர்வு நீங்கள் பாருங்கள். இந்த உணர்வில் என்ன இருக்குது வாசகம்னு கேட்டால், முதல் வாசகத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அது என்ன செய்தின்னு கேட்டால், அதாவது வேலூர் இப்ராஹிம் அவருடைய பிரச்சனையை வைத்து தான் இந்த அறிவிப்பு போடப்படுகிறது. இந்த படத்தில் நான் காட்டுற அறிவிப்பு இருக்குல்ல, இந்த அறிவிப்பை தான்
அந்த திருப்பூரில் வந்து எம்.எஸ். சுலைமான் வந்து ஆதாரமாக காட்டுறாரு. எதுக்கு ஆதாரமாக காட்டுறாரு? நாம் அழைக்கிற அந்த பொது விசாரணைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம பாக்கருக்கு அழைச்சோம், அது பழசு. பிறகு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு அறிவிப்பை நம்ம போட்டோம் அப்படின்னு இந்த அறிவிப்பை போடுறாரு. அந்த அறிவிப்பு அப்படி நிற்கட்டும், நான் விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வேலூர் இப்ராஹிம் என்பவர் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்த உடனே அந்த நடவடிக்கையை விசாரணையை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணோம். வேலூர் இப்ராஹிம் மேலே ஒரு லேடிஸ் சம்பந்தமான ஒரு புகார் வருது, அவரையும் வைக்கிறோம், அந்த லேடியையும் வைக்கிறோம், அந்த கிளை புகார் கொடுத்தவர்களையும் வைக்கிறோம். அது மொத்தமாக வீடியோ பண்ணுகிறோம். அந்த வீடியோ பண்ணி விசாரிக்கும் பொழுது அவர் வந்து அந்த பெண் வீட்டுக்கு அடிக்கடி போனதை வந்து அந்த சபையில் வைத்த ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொள்கிற விஷயத்தை வந்து அதை அந்த வீடியோலாம் இருக்குது. அந்த வீடியோ வைத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம். நடவடிக்கை எடுத்து தாய் எல்லாத்தையும் நிப்பாட்டின உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவங்க வந்து முழு வீடியோ வெளியிடுங்க, உங்களுக்கு தேவையானதை வெளியிட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கு எந்த ஒரு விசாரணையும் அவர் கேட்கவே இல்லை. அது விசாரணை கேட்கல. அதுதான் அதை நீங்கள் முழுசா வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அதோடு நிற்காமல் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், நம்மோட இருக்கும்போது இந்த சிஹ்ரு, சூனியம், குரானுக்கு முரண்படுற ஹதீஸுகள், இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நிலையில் அவர் இருந்தார். நடவடிக்கை எடுத்த பிறகு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், சூனியம் சம்பந்தமாக டிஎன்டிஜே சொல்வது தப்பு, குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸுகள் கிடையாது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் எல்லாத்தையும் ஏற்க வேண்டும், இந்த தலைப்பில் உங்களோட நான் விவாதிக்க தயாரு. நல்லா கவனிக்கணும். அவர் விவாதத்துக்கு கூப்பிட்டது எதுக்கு? இந்த நடவடிக்கை சரியா தவறா என்பதற்கு இல்லை. எது கூப்பிடுறாரு? நீங்கள் வந்து சிஹ்ரு சம்பந்தமாக, சூனியம் சம்பந்தமாக நீங்கள் சொல்ற விஷயம் தப்பு. கடிதமும் எழுதினார். கடிதமாகவும் எழுத்து மூலமாகவும் தலைமைக்கு நெஞ்சாரு, கடிதம் அனுப்பி விட்டாரு. ஒரு கிளையிலையும் போய் மாவட்டத்திலேயோ அந்த கடிதத்தை நேரடியாக கொடுத்தாரு. அதை படம் எடுத்து நான் கொடுத்த காட்சின்லாம் போட்டு விட்டார். அப்போ அவர் விவாத அழைப்பு விட்டார். என்ன அழைப்பு? நீங்கள் பில்லி சூனியம் சம்பந்தமாக உங்கள் நிலைப்பாடு தப்பு, சில ஹதீஸுகளை மறுக்கிறீங்கல்ல, அந்த நிலைப்பாடு தப்பு, இது குறித்து நான் விவாதிக்க தயாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டார். அப்போதான் என்ன செய்யறோம்னா, நம்ம மசோரா பண்ணுறோம். இப்போ விவாதிக்க தயாருங்கிறார. இவர் வந்து விவாதத்துக்காகலாம் வந்து சொல்லலை. நேற்று வரைக்கும் இதில் தான் இருந்தார். நடவடிக்கை எடுத்தவுடனே ஒரு புதுசாக ஒன்று சொன்னால் தான் சரியாக வருங்கிறதுக்கு இவர் செய்கிறார். அப்போ நாங்கள் ஒரு மசோரா பண்ணுறோம். மசோரா பண்ணும் பொழுது அப்போ இவரை வந்து விவாதத்துக்கு கூப்பிட்றாரு. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா கவனிங்க. அவர் கூப்பிட்டு விவாதத்துக்கு, இந்த மசாயில் விவாதத்துக்கு, கொள்கை விவாதத்துக்கு கூப்பிட்டார். நடவடிக்கை விஷயமா என் விஷயம் நடவடிக்கை தப்பு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யலை, அந்த விவாதத்துக்கு கூப்பிடவே இல்லை. நடவடிக்கையை நீங்கள் மறு விசாரணை செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த விவாதத்துக்கு அவர் அழைக்கலை. மசாயில் விஷயமாக, அந்த விஷயமாகத்தான் என்ன செய்கிறாரு, அழைப்பு கொடுக்குறாரு. அப்போ தான் நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம இந்த வாசகங்கள் எழுதுனது நான் தான். சொல்லப்போனால் பொதுவாக பொதுச் செயலாளர் பேரில் அந்த அறிக்கையை வெளியிடுவோமே தவிர, இந்த வாசகத்தை எழுதுனது நான் தான். என்ன அறிவிப்பு போடுறோம்? இதுதான் அந்த அறிவிப்பு. என்ன நாங்கள் முடிவு பண்ணுறோம்னு கேட்டால், இவர் வேலூர் இப்ராஹிங்கிறவர் வந்து பாக்கர் மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆள் கிடையாது. இவர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சும்மா அந்த ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அப்புறம் நம்மளை திட்டுனதுனால ஆளாக சுன்ன ஜமாத்துக்காரங்க கொஞ்சம் போட்டு விட்டு கொஞ்சம் தெரிய வச்சாங்க. ஆனால் அவர் அந்த சொல்கிற அந்த கட்டத்தில் வந்து இவர் யாருங்கிறது இவர் குடியிருந்த ஏரியாவில் உள்ளவர்களுக்கு அதிகமாக தெரியாத ஒரு ஆள். அப்படியான ஆட்கள்லாம் ஆளாளுக்கு இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோடலாம் விவாதத்துக்கு போயிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன செய்வோம்னு கேட்டால், அதை வந்து ஒரு அறிவிப்பாக செஞ்சிருவோம்னு சொல்லி நல்லா கவனிங்க. அந்த வாசகத்தை படிக்கிற தலைப்பை பாருங்க. பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அனாமதேயங்களின் விவாத அறைகூவல் குறித்த முக்கிய அறிவிப்பு. அனாமதேயம்டா என்ன? நாம்டா பேரு, ஆனாவை சேர்த்தா பேர் இல்லாத, அறிமுகம் இல்ல. அனாமதேயம் யாருக்கு சொல்லுவாங்க? ஆனா வந்து சுத்தத்துக்கு அசுத்தம் போம்ல. சுத்தம்னா தூய்மை, அசுத்தம்னா வந்து தூய்மை இல்லை. அந்த ஆனா என்பதை வந்து வடமொழி சொல்லோட சேர்த்து எதிர்ப்பதற்காக என்ன செய்வாங்க, அதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ பினாமிம்பாங்கள்ல, நாம்டா பேரு, பேனாம்டா நாம் இல்லாதவன். அது மாதிரி உள்ள வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா அனாமதேயம் அப்படின்னு சொல்லுவோம். அனாமதேயம்னா யாரும் எவங்கிற ஒரு அறிமுகம் இல்லாதவன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாருன்னு தெரியாது, அவனை பற்றி மக்கள்கிட்ட அறியவும் மாட்டாங்க, அவனுடைய எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவும் செய்யாது. அப்படிங்கிறதுனால அனாமதேயங்கள் விவாத அறைகூவல் தான் பிரச்சனை.
இப்போ விவாத அறைகூல் விட்டவர் இவர் யாருன்னு தெரியாது, நானும் டிஎன்டிஜே விவாதம் பண்ணேன்னு சொல்வதன் மூலமாக டிஎன்டிஜே வட்டாரத்திலையும் மற்ற வட்டாரத்திலையும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு என்று தெரியணும். வேறு அறிவார்ந்த ஒரு ஆய்வாளரோ பெரிய சிந்தனையாளரோ விவாதம் பண்ணதற்குரிய தகுதியானவரோ சாதாரண ஒரு பேச்சாளர், அவ்வளோதான் அவர். அப்படித்தான ஒரு ஆள் தான் அவர். அவர் இந்த மாதிரி சொல்றதுனால என்ன தலைப்பு போட்டோம், அனாமதேயங்கள். இதை ஒவ்வொரு ஊர்லையும் இது கேள்வியாகுது. வேற ஒரு போஸ்டர், என்னோட விவாதிக்க தயாரா இப்படின்னு வந்த உடனே சில கிளைகளில் இதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், அனாமதேயங்களின் விவாத அறைகூவல். ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், அனாமதேயங்களுக்கு போடப்பட்ட ஒரு அறிவிப்பு. இது அல்தாஃபிக்கோ எனக்கோ யாருக்கும் பொருந்தாது. நாங்கள்லாம் உங்களை விட மக்களுக்கு அறிமுகமானவர்கள். நாங்கள் ஒன்றும் அனாமதேயம் கிடையாது. அப்போ அனாமதேயம் என்பதற்கு போட்டோமா ஒன்று. ரெண்டாவது, முதல் பாராவை கவனிங்க. கொள்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து நல்லா கவனிங்க. இந்த விவாதம் எது சம்பந்தமாக உள்ளது, இந்த அனாமதேயங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று சொன்னால் அது நமக்கு பதில் சொல்ல கடமை தன்னால் ஏற்பட்டு போயிடும். அனாமதேயங்கள் அதில் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லி அதை மறுக்கவும் முடியலை, அப்படிப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. இப்போ இதில் நிரூபிக்கப்பட்டன்ற விஷயம் என் விஷயத்தை தனியாக அவரை நிரூபிக்கலான்னு ரெண்டாவது கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நிரூபிக்கப்பட்டு இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அவர் அனாமதேயமாக இருக்க வேண்டும். யார் எவருன்னு ஏன்னு கேட்டால் பேருக்கு வேண்டி விவாதம் பண்ணுறேம்பாங்க. அதை வைத்து சமூகத்தில் அவங்க மாதிரி ஒரு பெரிய ஆள் தான் காட்டுவதற்காக வேண்டி, அதன் மூலம் ஒரு இயக்கம் கட்டுவதற்காக வேண்டி திட்டம் போட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம இடம் கூட அறிவாளிகள்கிட்ட பேசுவோம். நன்கு அறிந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட பேசுவோம். இது மாதிரியான ஆளுக்கு தான் பேச தேவையில்லை என்ற ஒரு கருத்தை வைத்துத்தான் கொள்கை கோட்பாடு குறித்து யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம பண்ணி இருக்கணும். அந்த வரலாறுலாம் சொல்லிட்டு அது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ என்னன்னு கேட்டால், தங்களுடைய மறக்கடிக்க செஞ்சு தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்குறதுக்காக வேண்டி, ஏன் அவங்க யாருன்னு தெரியாது, அதை வைத்து ஒரு பேர் எடுக்கலாம்னு சொல்லி வர்ற காரணத்தினால அவங்களோட விவாதம் செய்ய தயாரான்னு கேட்டால் நம்ம ஏற்றுக்கிற கூடாது, ஒரு முடிவு எடுக்கணும். கடைசி பாராவுக்கு முந்தின பாராவில் கூட இது போன்ற அனாமதேயங்கள் யாரேனும் விவாதம் செய்ய தயாரா என்று உங்களை அணுகினால் அவர்களிடம் நீங்கள் தௌஹீத் ஜமாத்தில் முன்னர் இருந்து பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவரா என்று விசாரிங்கள். பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர் என்றால் உங்களிடம் விவாதம் செய்ய தகுதியானவர் தரமாட்டோம், இப்படி சொல்லுங்க. யாருக்கு சொல்லுங்க? அனாமதை யாருன்னு தெரியாத கேட்பான். இன்னைக்கு கேட்குறிய, நீ நடவடிக்கை எடுக்கப்பட்டாளா, நீ இங்கே உள்ள ஆளா, வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தாளான்னு கேளுங்க. கேட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அதை மறைக்கிறதுக்கு நீ இதை பண்ற, பேர் வாங்க பார்க்குற, இதை வைத்து கொண்டு நீ உன்னை நிலை நிறுத்த பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் மறுத்துருங்கன்னு சொல்லி அறிவிப்பு போட்டோம். இந்த அறிவிப்பு யாருக்கு போட்டது? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கணும் ஒன்று. அந்த குற்றச்சாட்டு குறித்தே விவாதிக்க கூப்பிடுற விஷயம் கிடையாது இது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டு மார்க்க விஷயத்துக்கு விவாதத்துக்கு கூப்பிடுறாரு. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருத்தர் மார்க்க சம்பந்தமான விவாதத்துக்கு கூப்பிட்டால்தான் இந்த பதில் என்று இந்த அறிவிப்பு தெளிவாக இருக்கிறது. இப்ப இது நடந்துருச்சா? அதுக்கடுத்து என்ன வருது? அல்தாஃபி விஷயம் வருது. அல்தாஃபி விஷயம் வரும் பொழுது அவர் மீது சில கூடுதலான குற்றச்சாட்டுகளை சையத் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் பரப்பினார்கள் அப்படிங்கிற ஒரு விவாதம் வரும் பொழுது அவர் அது பொய்ன்னு மறுக்கிறார். ஆனால் சையத் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ்ங்கிறவங்க யாரு? அன்னைக்கு நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாக பொறுப்பில் உள்ளவங்க. நிர்வாக பொறுப்பில் இருந்து கொண்டு செய்தால் அது ஜமாத் தான் என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும், இல்லாட்டி சுமந்து கொள்ளணும். அப்போ ஜமாத் என்ன செய்யுது? இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு நீங்கள் சுமத்திருக்கிறீங்க, அவர் பொய்ங்கிறாரு, விசாரணை வைங்கள் வேற சொல்றாரு. அப்படி வைக்கிறதுக்காக இருந்தால் அவர் ஒரு நடுநிலையான ஆட்களை வச்சு சில கண்டிஷன்லாம் போட்டுலாம் கடிதம் எழுதியிருந்தார். சரி, அதை நம்ம ஏற்றுக்கிறோம், தயார், நிரூபிக்க தயாராக இருக்கும்னு அவர் கடிதம் போட்டோம். எழுதி கையெழுத்து போட்டு அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கடிதம் போட்டோம். அதையும் நம்ம அந்த முகமதுக்கு சொன்ன பதிலில் அந்த ஸ்கிரீனை உங்களுக்கு வெளியிட்டு இருக்கிறோம் அந்த கடிதத்தில். இப்போ என்ன பிரச்சனை? அப்போ அல்தாஃபி இந்த விவாதம் அழைக்கும் பொழுது ஒரு மசோரா நடக்குது. அந்த மசோராவில் என்ன பேசுகிறோம்னா, அப்போ ஏற்கனவே நம்ம உணர்வில் ஒரு அறிவு போட்டோமே, இவங்களோட விவாதிக்கிறது இல்லைன்னு போட்டோமேன்னு ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவர் தென்னூரில் உட்காந்துருந்தா தெரிய லெவலில் இருக்குது. அங்கே மசோரா பண்ணுறோம். அல்தாஃபிட்ட போகும்போது மசோரா பண்ணும் பொழுது அந்த மசோரா அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கிறோம்னு கேட்டால், இந்த அறிவிப்புக்கும் அல்தாஃபியுடைய விவாதம் போவதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், அல்தாஃபிட்ட மார்க்க விஷயம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விவாதத்துக்கு போகலை. இப்போ அப்படிதான் அந்த தலைப்பில் அறிவிப்பில் கொடுத்துருக்கோம், கொள்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து.
இப்போ கொள்கை கோட்பாடு பஞ்சாயத்து இது இல்லை. அந்த வகையில் இந்த அறிவிப்பு அதுக்கு பொருந்தாது. ரெண்டாவது, இது அனாமதேயங்களுக்கு போட்ட ஒரு அறிவிப்பு. அல்தாஃப் என்பவர் அனாமதேயமா? அவர் தௌஹீதில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், தௌஹீதில் இல்லாதவருக்கும் தெரியும், சமூகத்தில் இருக்கிற இயக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள். இதை வச்சுக்கிட்டு இப்படி அல்தாஃப் ஒருத்தர் இருக்கான்னு காட்டுவதற்கு அவர் முயற்சிக்கிற ஒரு ஆள் கிடையாது. இப்போ இருக்கிற நிர்வாகிகளை விட அவர் அதிகம் அறிமுகமானவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவர் அனாமதேயம் கிடையாது. இப்போ நம்ம போட்ட அறிவிப்பு ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கிறது. ஒன்று, அனாமதேயமாக இருக்கணும், அவற்றை விவாதிக்க மாட்டோம். ரெண்டாவது, மார்க்க விஷயமானு பேச வந்தால் நிரூபிக்க மாட்டோம். அந்த அனாமதேயமாக இருந்தால் கூட அவனுக்கு அநீதி இழைத்தோம் என்று வந்தால் அநீதி இழைக்கலன்னு நிரூபிப்போம். அதுக்கு இந்த அறிவிப்பு தடையா இருக்கா? நீங்கள் எந்த அறிவிப்பை உணர்வில் போட்டமேன்னு முட்டையா சொல்றீங்களே, உணர்வில் போட்டமேன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பின் பிரகாரம் எம்.எஸ். சுலைமான் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்னது, இந்த அறிவிப்பின் பிரகாரம் இது அனாமதேயத்திட்ட போகக்கூடாதுங்கிறதானே இருக்குது. கொள்கை கோட்பாடு குறித்து தானே போகக்கூடாது இருக்கிறது. அப்ப பிஜே இடத்துல விவாதம் பண்ணுவது என்பது இப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? மக்கள்கிட்ட கேள்வி வருதா இல்லையா? நீங்க சரியா செய்யலை என்ற விஷயம் வந்திருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் பொய்களை சொல்ல 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 சந்தேகங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? உங்கள்ட்ட அந்த கேள்வி ஒருத்தர் கேட்டார, அவர் உங்களோட இருந்தவர் தானே. என்டிஎஃப் நீ கேட்கிற அளவுக்கு அப்படியான ஒரு ஒரு மக்கள் தொகை வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தாக்கம் ஏற்படும். அநியாயம் பண்ணி இருக்கிறீங்க என்பதுதானே இப்போ டாபிக்கா இருக்குது. அதுக்கு இது எப்படி கட்டுப்படுத்த அறிவு வேணாமா? இந்த அறிவு போட்டதுனால இப்போ வரமாட்டாங்களாம். அப்போ ஏன் அல்தாபிட்ட போனேன் அப்படின்னு கேட்பீர்கள். அதுக்கு பதில் அல்தாபியிட ஏன் போனோம் என்று சொன்ன, இவர் சொன்னதுக்காக போகல, அவர் சொல்றாரு அல்தாபியோட எதுக்கு விவாதத்துக்கு போனோம் என்று சொன்னால், எதுக்காக நடவடிக்கை எடுத்தோமோ அதோடு நிறுத்தி கொள்ளாமல் புதுசு புதுசாக சில குற்றச்சாட்டுகளை ரஹ்மத்துல்லாஹ் ஷேக் இப்ராஹிம் மூலமாக பரப்பப்பட்டுச்சு. அது புதுசா அது விசாரிக்கப்படலை, அது பற்றி அவற்றை பேசப்படலை. நடவடிக்கை எடுத்து போன பிறகு அதுக்கு பிறகு கூட குறைய சொன்னார்களே, ஆனால் அப்ப பொது விசாரணை கேட்கிற உரிமை அவருக்கு இருக்குது, அதனால நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. அதாவது அல்தாபிட்ட போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவர் ஏற்கனவே ஒரு ஒத்துக்கிட்டார, அதுக்கு இல்லை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு நிறைய பரப்பி விட்டாங்க. அந்த பரப்பி விடுறதெல்லாம் பொய்ன்னு தான் அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நம்ம எதையாவது புதுசாக சொன்னோமையானால் அப்ப அதுக்காக வேண்டி நியாயம் வழங்குற ஒரு அவசியம் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால தான் அல்தாபிட்ட செஞ்சோம். அப்ப அதாவது பாக்கட்ட செய்து முன்காலத்தில் உள்ளதான் மாற்றப்பட்டுருச்சான். எதை கொண்டு மாத்தினாங்களாம்? உணர்வு அறிவிப்பு கொண்டு மாத்திட்டாங்களாம். மாத்தின பிறகு எதுக்கு அல்தாபிட்ட போனீங்க அப்படின்னு அதுக்கு வழக்கம் சொல்றது. இதெல்லாம் ஏன் போனீங்கன்னு கேட்டா, அவற்றை எதுக்கு போனோம்? நடவடிக்கை எடுத்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு போகவில்லை. அதுக்கு பிறகு வேற வேற விஷயங்கள்லாம் நாங்கள் சொன்னோம், அதுக்கு தான் நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம்னு அவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்றார். இப்ப அதுக்கு அவர் சொன்ன விஷயம் விளக்கம் தப்பு, அதுக்காக நம்ம ஒத்துக்கிறவே இல்லை. தாக்கம் ஏற்படுத்துது, அவர் அனாமதேயம் கிடையாது, அதனாலதான் நம்ம ஒத்துக்கிட்டோம். சரி, இவர் சொன்ன அப்படி ஏத்துக்கிறோம். இவர் சொன்ன காரணத்துக்காக வேண்டிய அல்தாபியின் மீது உள்ள அந்த விஷயத்தையோட கூடுதலா என்ன நீங்க பரப்புனீங்களா இல்லையா? அதாவது நீங்க அதிகாலையில இந்த 12ஆம் தேதி காலையில 10:25 என்னிடத்துல நீங்க எழுதி வாங்கின அந்த மெயில்ல நான் ஒரு சிறு தவறு செய்தேன் எழுதிட்டீங்க. அதான உங்களுக்கு எங்களுக்கு உள்ள விஷயம். அந்த சிறு தவறு என்ன, அந்த சகோதரத்தை பேசுனதுங்கிறீங்க. சரி, அதான விஷயம். அதைத்தான் நீங்க சொன்னீர்களா, அதை விட கூடுதலா சொன்னீங்களா? எது பேசப்பட்டுச்சோ, எதை சொல்லி நீங்கள் அந்த ஒரு நடவடிக்கை என்று சொன்னீர்களோ, என்னிடத்துல ஒதுங்கி கொள்ள கேட்டீர்களோ, அதோடு நீங்க நின்றீர்களா? ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு என்று போய் அந்த வீடியோ இருக்கிறது, ஆபாசமான 10 நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்தால் நீங்களே வெறுத்து விடுவீர்கள். ஏன்னா வீடியோவில் பேசுற மாதிரி தான் அந்த உரையாடல் இருக்கும். வீடியோலாம் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப காரைக்கால்ல கரீம் பேசும்போது கூட பாதம் வரைக்கும் தெரிஞ்சான், உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் தெரிஞ்சான், அப்படி வீடியோவான் என்றவர் பேசியிருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த சிறு தவறு என்று சொல்லி நடவடிக்கைன்றீங்க. சிறு தவறு என்பது சகோதரர்கிட்ட பேசின விஷயம். நீங்க பிறகு பேசுறது என்ன? இல்ல, அந்த 10 நிமிஷமே நிஜம், அந்த 10 நிமிஷம் உள்ள காட்சிகள்லாம் நிஜம், அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கூடுதலாக நடவடிக்கைக்கு பிறகு நீங்கள் கூடுதலாக இதை சொன்னால், அப்ப நீங்க உங்க வாதப்படி, நீங்கள் ஒத்துக்கொண்ட வாதப்படி அது விவாதிக்கப்படணுமா இல்லையா? அது மாதிரி திருச்சி செயற்குழு என்ன செஞ்சீங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்குற பசங்கள்லாம் கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்செல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து உனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லு. ஆமா, அடிக்கடி பொம்பளை எல்லாம் வருவாங்க போவாங்க வருவாங்கன்னு ஒருத்தர் சொல்ல வைக்கிறீங்க. இது என்ன விஷயம்? இது புதுசா அல்லது ஏற்கனவே என்கிட்ட நீங்க பேசும்போது என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா?
என்னோட வாழ்க்கையில பயணித்த எந்த ஒரு காலத்திலாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னிடத்துல பேசியிருக்கிறீர்களா? இல்லை. அதே மாதிரி வந்து 28 நிமிஷம்னு ஒரு செட்டிங் பண்ணி போட்டாங்க. அதுக்கு கால் ஹிஸ்டரி கொண்டு வா, எந்த ஃபோன்லேருந்து எந்த ஃபோனுக்கு பேசணும்னு கொண்டுட்டு வான்னு நம்ம தான் சவால்லாம் விட்டோம். எல்லாரும் சேர்ந்து சவால் விட்டு பொய்யின்னு வேற நிரூபிச்சு விட்டோம். நிரூபித்த பிறகு அது மெய்யின்று நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? இப்போ வந்து அது நடவடிக்கைக்கு சம்பந்தம் இல்லாத தானே உங்கள் வாதப்படி. எதை நடவடிக்கை எடுத்தீர்களோ அதை தவிர வேற விஷயங்கள் நீங்கள் சொல்லீர்கள் என்று பார்த்தால் அல்தாபிக்கு சொன்னதை விட எனக்கு அதிகமாக சொன்னீர்களா இல்லையா? அதே மாதிரி வந்து அப்போலோ ஹனிவா பஞ்சாயத்து பண்ணார்னு சொன்னீங்களா இல்லையா? உண்மை அறியும் குழுன்னு சொல்லி 2 நாள் கிறுக்கு பேரோடு அனுப்பி உங்கள் நிர்வாகத்தின் சார்பாக கள்ள வேலை பார்த்து அது ஒரு பதிவு மாதிரி போட்டீர்களா இல்லையா? இதுகள்லாம் விசாரிச்சிங்களா? என்கிட்ட கேட்கப்பட்டதா? அதை பற்றி அதையெல்லாம் சொல்லி என்ற நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுக்கு விளக்கமாக அது கேட்டதுண்டா? இல்லை. அப்போ இது புதுசு தானே? உங்கள் வாதப்படி புதுசு புதுசாக தானே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. அல்தாபிக்கு செஞ்சதை நமக்கு சுட்டி காட்டி கேட்கும் பொழுது அவருக்கு நியாயம் இருந்தது. என்ன நியாயம் இருந்தது? நாம் நடவடிக்கை எடுத்ததை விட கூடுதலான விஷயங்களை நம்ம சொல்லிவிட்டோம். அதுக்கு அவர் கேட்க உரிமை இருக்கிறது. அப்போ எனக்கு கூட தானே சொல்லியிருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தன் அல்தாபிட்ட சேர்ந்த ஒரு பையன் ஒரு ஆடியோவில் இந்த மாதிரி ஒரு பெண்கள்லாம் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க போவாங்கன்னு நம்ம பேசுகிறான். அதை எடுத்து போட்டு பரப்புனீங்களா இல்லையா? உங்களுடைய தலைமை நிர்வாகிகளை பல மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அந்த ஆடியோ பரப்பி விட்டீங்களா இல்லையா? அப்போ அது புது குற்றச்சாட்டு தானே. அதை பற்றி என்கிட்ட யாராவது பேசுனீங்களா? கேட்டீங்களா? அது விசாரணை நடந்துச்சா? அதை வச்சு தான் நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து இந்த எதுவுமே எல்லாமே பொய் என்று நிராகரித்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அதை மெய் மாதிரி இப்போ வந்து பேசிக்கொண்டு அதை வைத்து தான் பயானம். இதை பற்றியே பேசுறது கிடையாது. எது பேசுகிற என்ன எதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கிறாங்களோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை எதுக்கு எடுக்கல அதைத்தான் சொல்கிறாங்க மேடையிலாம். அதை எது 28 நிமிஷம் அதெல்லாம் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அது பொய் என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படிங்கும் பொழுது இப்போ பொது விசாரணை உங்கள் வாத பிரகாரம் அல்தாபியோட எனக்கு தானே உரிமை இருக்குது. ஆனால் மாட்டேங்கிறீங்க. அல்தாபிக்கு ரெடின்னு சொன்னீங்க. காரணம் அந்த குற்றஞ்சாம் சுமத்தியவர்கள் நாங்கள் நிரூபிக்க தயார் என்று சொன்னதை நம்பி நீங்கள் சரின்றீங்க. அவர் வந்திருந்தாருன்னா இவங்க நிரூபிச்சிருப்பாங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நினைஞ்சாங்க நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று சவால் விட்டோம். அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா இல்லையா? கூடுதலாக தான் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் நிரூபிக்க வரமாட்டேங்கிறீங்க? நிரூபித்து காட்டணுங்களா? என்னென்னலாம் இது வரைக்கும் சொன்னீர்களோ அந்த 12ஆம் தேதி நடவடிக்கைக்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டுச்சோ அது அல்லாமல் என்னவெல்லாம் கூடுதலாக சொன்னீர்களோ அவ்வளவும் புதுசு தானே. அதுக்கு முந்தி என்கிட்ட சொல்லாது தானே. அதுக்கு முந்தி பொய்யின் நிராகரிக்கப்பட்டது தானே. பொய்யர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களால் சொல்லப்பட்ட புகார்கள் தானே. அப்படியான ஒரு விஷயங்களை வந்து அல்தாபிக்கு 2 பரப்பினால் எனக்கு 25 பரப்புனீங்களே. அவ்வளவு பரப்பி இருக்கும் பொழுது அப்ப நீங்க வந்து நீங்க அதை நிரூபிக்கிற கடமை உங்களை வந்து எனக்கு தன்னால உரிமை வந்துடும். உங்க வாத பிரகாரம் அல்தாபிக்கு செஞ்ச ஒரு வேறு விஷயம் வேற, பாக்கருக்கு செஞ்ச விஷயம் வேறன்னு வேறுபடுத்துறாரு எம். சுலைமான். நீங்க வேறுபடுத்தின அந்த தத்துவத்தின் பிரகாரமே வைத்துக் கொண்டாலும் எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு. என் மீது அவ்வளவு பழிய சுமத்துறீங்க. என்ன காரணம்? இவனை டேமேஜ் பண்ணா மட்டும்தான் நம்ம நிக்க முடியும். நம்மள்ட்ட எந்த தகுதியும் இல்லை, எந்த கெப்பாசிட்டியும் இல்லை, எந்த ஒரு நாணயமும் இல்லாம காசு மனத்தில் விளையாடிட்டோம். நம்மளுடைய அதையெல்லாம் ஒரு கேள்வி ஆக்காம இருக்கணுமாக இருந்தால் அது ஒன்னுலே நிப்பாட்டணும். அவன் மேல் நிறைய அள்ளி அள்ளி போட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா அது விவாத பொருளாகிக்கொண்டே இருக்கணும். அவனை அசிங்கப்படுத்தணும். அப்படிங்கிறது தானே அள்ளி போட்டீங்க. அதனால அவ்வளோ அள்ளி போடும் பொழுது இட்டு கட்டிங்க, ஜோடிச்சிங்க, பொய் ரெக்கார்டு காலகட்டம் தயார் பண்ணீங்க, கட்டிங் பண்ணீங்க, வெட்டிங் பண்ணீங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமாக முரண்பட்டு பேசுனீங்க. இப்படியெல்லாம் செஞ்சீங்கள அவ்வளவு அநீதி நீங்கள் இழைத்துக்கிறீர்கள். அப்ப அது மக்கள் மத்தியில் வரணுமா இல்லையா? நீ எதுக்கு விசாரிச்ச? எதுக்கு இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? அப்ப எம். சுலைமானுடைய இது பிரகாரமும் என்ன செய்யணும்? இதை வந்து அவர் என்ன வாதத்தை சொல்கிறாரோ அதன்படி வைத்துக் கொண்டாலும் என் விஷயமாக அவர்கள் பொது விசாரணைக்கு வருவதுதான் சரி. அதுக்கு தான் ஒரு ஆதாரம் காட்டியிருக்கிறார். அல்தாபி உதாரணம் காட்டுவதன் மூலமாக அல்தாபி மாதிரி இருந்தால் அது ஓகேங்கிறதன் அர்த்தம். அது மாதிரி தான் இப்ப நான் என்ன ஆக்கியிருக்கிறீங்க, அதுக்கு மேலே ஆக்கியிருக்கிறீங்களே. அப்படிங்கிறதுனால இவர் சொன்ன பச்சை பொய் என்பது, புழுகு என்பது இதை விட ஒரு ஆதாரம் கிடையாது. என்னன்னு பதில் இல்லை. அதான் விஷயம். என்னன்னு கேட்டா சொன்ன அம்புட்டு செட்டிங் எல்லாம் பொய், ஃப்ராடு, எல்லாம் கள்ளப்பயல்கள்கிட்ட போய் பேசிக்கொண்டு உறவு வைத்துக்கொண்டு இதை அழிச்சு ஒழிக்கணுங்கிறாங்கல்ல, அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு அவங்களோட போன் தொடர்பு வைத்துக்கொண்டு அவங்களுடைய வழிகாட்டுதல் இவங்க எல்லாம் இயங்கின காரணத்தினால அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பொய்களை பரப்பி விட்ட காரணத்தினால இதை நிரூபிக்க அவங்களால் முடியாது. பொய்யர்கள் என்று நிரூபணம் ஆகிவிடும்.
நம்ம அநீதிதான் இழைத்தோம் என்று ஆகிவிட்டால் ஆட்டம் கண்டுவிடும். இந்த கோடிக்கணக்கான 25 கோடி ரூபாய் பணத்தையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துக்களையும் வைத்து நம்ம ஆட்டையை போட முடியாது, ஆட்டம் போட முடியாது. காலர் தூக்கி விட்டு கொண்டு நாங்கள் மாநில நிர்வாகி என்று சொல்ல முடியாது. அது மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கு நிகரான லக்ஸரியான சம்பளத்தை வாங்கி கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாத்துக்கும் மரணடி வந்துருங்கிற பயத்தை தவிர ஓடுவதற்கு வேற என்ன காரணம்? அதனால இந்த பைலா முன்மாதிரி இல்லதெல்லாம் பொய். அதாவது ஒரு 2 விஷயம்தான். அந்த உணர்வில் போட்ட அறிவிப்பு அனாமதேயங்களுக்கானது. நான் ஒன்றும் அனாமதேயம் கிடையாது. அது கொள்கை கோட்பாடு குறித்த விவாதத்துக்கானது. நான் பொது விசாரணை கொள்கை கோட்பாடு கேட்கல, என் விஷயத்து கேட்கிறேன்னு சொன்னா அப்ப அந்த அறிவிப்புலையும் பொருந்தலை, அறிவிப்புடைய வாசகமும் பொருந்தலை. இவர் சொல்ற வியாக்கியானத்தின்படி எடுத்துக்கொண்டு புது குற்றச்சாட்டாக இருந்தால் அது விசாரிக்கலாம்னு சொன்ன வியாக்கியானத்தின் பிரகாரம் பார்த்தாலும் செய்யணும். அவர் கருத்துப்படி பார்த்தாலும் பொது விசாரணை அவசியம்தான். என் வாதப்படி பார்த்தாலும் பொது விசாரணை அவசியம்தான். இப்ப எம்.எஸ். சுலைமான் சொன்ன சரியா? ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க? சத்தியத்தை விட்டு விலகுன்னு அப்படித்தான் ஆவீங்க. ஒரு விஷயம் என்னவோ அதை மட்டும் சொல்லணுமே தவிர ஒருத்தனை தூக்கி போட்டுவிட்டோம், மக்கள்கிட்ட கேட்பாங்க, கேட்டா அவர் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாங்க. அந்த பிரியம் வச்சவங்க அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கொடூரன், கிழவன், காம கொடூரன் அந்த மாதிரி வர்றதுக்கு எப்படி சொன்னால் நன்றாக இருக்குமோ அது மாதிரி ஜோடிச்சு கதை எழுதி என்ன செஞ்சீங்க, பரப்பினீங்க, பில்டப் பண்ணீங்கிறது அர்த்தம். அப்படி நிரூபிக்க வாங்க. நீங்க என்னென்ன வழியெல்லாம் நான் சிலதைத்தான் வெளியிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேற்று வெளியிட்டதெல்லாம் என்கிட்ட முந்தி உள்ளதுதான். தேவைப்படுமே வெளியிடுவேன். வாங்க, நேரடி விசாரணைக்கு வாங்க. எவ்வளவு அயோக்கியத்தன்மையை பண்ணியிருக்கிறீங்க என்பதெல்லாம் என்ன செய்யும், எல்லாம் அம்பலத்துக்கு வரும்ன்றத சொல்றேன். இது அவருக்கு சொன்ன முதல் வாதத்துக்கு பதில். என்னது? அதாவது பைலாப்படி கிடையாது, முன்மாதிரி கிடையாது, அப்படி ஒன்று ஜமாத்தில் இல்லவே இல்லை, உணர்வுல அறிவிப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு காரணம் காட்டி தப்பி விட முடியாது. உங்களுடைய அந்த பதில் பிரகாரமே நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். ஏன்னு கேட்டா புது குற்றச்சாட்டு சுமத்தினால் அது விவாதிக்கலாம்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இப்ப புது குற்றச்சாட்டு தான் சுமத்தி இருக்கிறீர்கள். நடவடிக்கைக்கு பிந்தி சொல்லப்பட்ட எல்லாம் புது குற்றச்சாட்டு தான். மே 12ஆம் தேதிக்கு பின்னாடி எதையெல்லாம் சொன்னீர்களோ அதெல்லாம் புது குற்றச்சாட்டு தான். 12 அன்னைக்கு என்ன சொன்னீர்களோ அதுதான் ஒரிஜினல் குற்றச்சாட்டு. அது இல்லாம சொன்னது என்னென்ன சொன்னீங்களோ அவ்வளவு சம்பந்தமாகவும் விவாதிக்கப்படணும் என்பதுதானே அர்த்தம், நியாயம். இது அதற்குரிய பதிலா முதல் வாதத்திற்கு பதில். அடுத்த வாதத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.